வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடத்தில் ஆனி மாதத்தில் இது 16ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை 9:09 வரை, அதன் பின் அஸ்வினி, திதி தேய்பிறை நவமி மதியம் 1:38 வரை, அதன் பின் தசமி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காலை 9:09 வரை, அதன் பின் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 9:09 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. இன்று காலை 9:09 அளவில் சந்திர பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஜாதகத்தை நேரில் பார்ப்பது போலவே நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்மிடம் முழுமையான ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். பரிகாரங்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்மகிட்ட ஜோசியம் பார்த்தா பரிகாரங்கள் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படும். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். வாட்ஸ்அப் எண்ணுக்கே நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு அதற்கான கட்டணத்தை ஜிபே அல்லது ஃபோன்பே அப்படின்ற யூபிஐ முறை மூலமாக கட்டினீங்கன்னா நீங்கள் தகவல் கொடுத்த 1 மணி நேரத்திற்குள் நம்ம பொருத்தம் பார்த்து ஒரு தெளிவான விளக்கம், முழுமையான விளக்கம் நம்ம கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் மார்க்கம் மூலமாக பலன் சொல்கிறோம். பிரசனம் நிறையா முறை இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் ஆன்லைனில் கேட்கலாம். சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், இந்த மாதிரியான பிரசனங்களுக்கு நீங்கள் நேரில் வர வேண்டியது இருக்கும். அதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதற்கான தகவலை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ வரலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்று காலை 9:09 வரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்து அமர்கிறார். பிறகு உங்கள் ராசிக்குள் வருகிறார். சந்திர பகவான் ராசிக்குள் வந்து செவ்வாயோடு இணையக்கூடிய நேரம், சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். ராசிக்குள் செவ்வாயும் 4 கூடிய சந்திரனும் இணைவதால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். இன்றைக்கி நிறைய பேர் பிடித்தமான ருசியான உணவுகளை, அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு நிறையா இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில உணவுகள் பிடிக்கும். பிடித்தமான உணவுகளை ரசித்து சாப்பிடக்கூடிய சூழல் நிறைந்த நாள். விருந்து உபசரணங்களில் கலந்து கொள்ள சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வருகிறார். இன்று காலை 9:10 அளவில், சற்றேறக்குறைய 9:10 அளவு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனும் கூடவே இருப்பதால் வருமானம் நிறையா வரும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும்.
செவ்வாய் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் இன்றைக்கி செலவுகளும் சற்று வழக்கத்தை விட அதிகமாக ஏற்படலாம். செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் நிம்மதியான நாளாகவும் இருக்கக்கூடிய நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. 2க்குடைய கிரகம் சந்திரன். அவர் இன்றைக்கி லாபஸ்தானத்திற்கு வருகிறார் காலையில் 9:10 அளவில். அப்போது ராசி அதிபதி 2ஆம் இடம் சென்று 2க்குடைய தனஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வருவதால் தொழிலில் ஒரு அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம், வருமானம் வரக்கூடிய நேரம். சார் இன்றைக்கி சண்டே ஹாலிடே, இன்றைக்கி என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு வரப்போகுது. ஆனால் பெரிய தொகையை பார்க்கக்கூடிய நேரம், ஒரு பெரிய பல்காக ஒரு அமௌண்ட் பார்க்க போகிறீங்க. அது எல்லாமே உங்கள் உழைப்பால் வரக்கூடிய விஷயம். சில பேருக்கு அனாமத்தாக சில பணம் வரும், அப்படிலாம் இல்லை. எல்லாமே உங்களுடைய உழைப்பின் மூலம் உங்களுடைய வருமானம் வரக்கூடிய நாள் இந்த நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு பிரமாதமான நாள். உங்கள் ராசி அதிபதி இன்றைக்கி காலையில் 9:09 அளவில் 10ஆம் இடம் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணையப்போகும் நாள். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு யோகத்துக்குரிய இடம். அது இந்த கடகராசி சந்திரனின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு அங்கே சந்திரன் செவ்வாயோடு இணைகிறார். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் குரு. அப்போ தொழில் நல்லா நடக்க போகுது. உங்களுடைய ஜீவனஸ்தானம் பலமாக இருக்குது. ஜீவன பலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாள். அதனால் எந்த விதத்தில் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள், இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்களா, எதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வருது, நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய நாள். உங்கள் இலக்கை நீங்கள் அடையக்கூடிய நேரம். நீங்கள் உங்களை டார்கெட் வச்சு நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் இப்போ அச்சீவ் ஆகக்கூடிய நேரம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஞாயிற்றுக்கிழமை சார் அப்படிம்பாங்க. இன்றைக்கி இந்த அதிர்ஷ்டம் வரலன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும். நாளைய தினமும் உங்கள் நாள் தான். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 9:09 வரைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அதற்கு பிறகு விலகி விடுகிறது. அதனால் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் 10 மணிக்கு மேலே செய்யலாம். நாள் நல்லா இருக்குது. யோகத்தை செய்யக்கூடிய கிரகமான செவ்வாயோடு சிம்மராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகமான செவ்வாயோடு சந்திரன் இணைய போகிற நேரம். அதனால் அருமையான நாள். நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறக்கூடிய ஒரு நேரம் இது. உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்து கூடவே சுக்கிரனும் இருப்பதால் நிறைய வருமானத்தை பார்ப்பீங்க. இப்போது தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே ஏற்படும். இன்றைக்கி மகிழ்ச்சியாக உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் வெளியே சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு நண்பர்களால் ஒரு சில சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி காலையில் 9:09 அளவில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வருகிறார். ஏற்கனவே 8ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் உட்கார்ந்திருக்கார். உங்களுக்கு தீமையை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் சில காயங்கள், சிராய்ப்புகள், அந்த மாதிரி உடலில் ஏதாவது காயங்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி காலையில் 9:09 அளவில் சந்திர பகவானும் அங்கே போய் செவ்வாயோடு இணைகிறார். சிலருக்கு செவ்வாய் சந்திரன் இணைவு யோகத்தை செய்யும். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி இல்லை, தோஷத்தை செய்யும். 8ஆம் இடத்துல வேறு சந்திரன் இன்றைக்கி போய் இருக்கார். அதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சில பேருக்கு இந்த நாய்களால் கடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவீங்க, அவங்களுடைய பெட் டாக்ஸை கட்டி போட்டிருக்க மாட்டாங்க, கடிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வளர்ப்பு நாய்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். துளாராசிக்காரர்களுக்கு 2-7 கிரகம் செவ்வாய் 7ஆம் இடத்திலே பலமாக அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. இன்றைக்கி சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் இணையப் போகிறார். உங்களுடைய நண்பர்களை சந்திப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம், நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பேசி உறவாடி சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்கள் குடும்பத்தில் சௌக்கியமாகவும் சுபமாகவும் நடக்கும்.
ஒரு யோகம் நிறைந்த நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சில முன்னேற்றங்கள் காணக்கூடிய நேரம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை உயரக்கூடிய நேரம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இப்போ ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா என்ன? செயல்களில் ஒரு நேர்த்தி, திறன் காட்டுவீங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். முதல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே எல்லாத்துலேயும் சிறப்பு. நமக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தொடர்புகள் ஏற்படும். சில கோயில் குளங்கள் சில பேர் போயிட்டு வருவாங்க. குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கூட இன்றைக்கி சந்திரனும் போய் இணைய போகிறார். சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவதால் பதவி உயர்வு கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். குழந்தைகளால் நன்மை. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். யோகம் நிறைந்த நாள். தெய்வ வழிபாடு, கோயில் வழிபாடு, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சிலருக்கு ஏற்படும். சில பேருக்கு குருமார்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி சந்தோஷம் மிகுந்த நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் சந்திரன் உழவக்கூடிய ஒரு நேரம். 4க்குடைய கிரகம் செவ்வாயோடு சந்திரன் இணையும் போது அது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்திற்கு உரிய கிரகம் சந்திரன். அவர் 4ஆம் இடம் செல்வதால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் அரங்கேறும். சுபமங்கலமான விஷயங்களில் இன்றைக்கி உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஈடுபாடோடு நீங்கள் செய்வீங்க. அப்போ சுபமங்கலமான காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நாளுக்கு இருக்குது. திருமணம் சார்ந்த உறவுகள் மேம்படும். கணவன் மனைவியிடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வரன் அமையும். நல்ல வரனாக அமையும். தாய் வழி உறவுகள் மூலம் அதற்கான ஒரு லீடு கிடைக்கும். உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறுதூர பயணம் ஏற்படும். பயணத்தால் நன்மை. உங்களுடைய சகோதரர்களாலும் நன்மை ஏற்படக்கூடிய நாள். உங்களுடைய தம்பி தங்கைகளால் ஆதாயத்தை பெறக்கூடிய நேரம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். நிறைய பேருக்கு இப்போது ருசியான உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடிய ஆர்வம் ஏற்படும். சமைக்கவே தெரியாதவங்க கூட இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெடிமேட் ரைஸ் விற்கிற பேக்கெட்டை வாங்கி உள்ளே போட்டு ரைஸில் சாம்பார், அது மாதிரி ரெடிமேடாக விற்கக்கூடிய பொருட்களையே உள்ளே போட்டு நீங்களாக சமைச்சு உங்களுக்கு தெரிந்த மாதிரி உணவுகளை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி சமையல் அறையிலே உங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அது சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, உணவு செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து உங்களுடைய எண்ணம் போகும். இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கும்போது நிறைய பேருக்கு டென்ஷனான சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. நிறையா ஒரு மன இறுக்கத்துக்குள் ஆளானவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்றைக்கி சந்திர பகவான் காலையில் 9 மணி 9 அளவில் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்தில் போய் செவ்வாயோடு இணைகிறார். 5க்குடைய கிரகம் பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன். அவர் உங்கள் ராசிக்கு 2க்குடைய கிரகமான செவ்வாயோடு இணைகிறார். செவ்வாய் சந்திரன் இணைவு சில ராசிக்காரர்களுக்கு யோகம். அதுலேயும் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சந்திரன் 2ஆம் இடத்திலே இணைவதால் நிறைய வருமானம் வரும். சீரான வருமானமாக இருக்கும். 5ஆம் அந்த இடம் உங்களுக்கு பதவி உயர்வை குடிக்கக்கூடிய இடம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 4க்குடைய கிரகம் 5ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு விதமான யோகம். உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான என்ன அவங்களுக்கு பிடிக்கும், ட்ரெஸ் பிடிக்குமா, சாக்லேட்ஸ் பிடிக்குமா, அந்த மாதிரி அது மாதிரியான விஷயங்களெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் மனதை சந்தோஷப்படுத்துவீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இப்போ ஆரோக்கியமாக சௌக்கியமாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர்கள் பூர்த்தி செய்து, கணவன் மனைவி ஆக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனார், தந்தை மகள் மகன், இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும்
அதில் ஒரு முழுமையான நிறைவை பெறக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் நல்ல நாள்.